அவங்க ஆளுநராக இருந்தவங்க, ஆளும் திறமை மிக்கவங்க. அவங்களுக்கு வாக்களிச்சு இவங்கதான், இந்த முன்னாள் ஆளுநர் தான் எங்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதி, எங்க எம்எல்ஏ இவங்க தான் சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு. ஒரு கஞ்சா வியாபாரியா எம்எல்ஏ இருக்கிறது பெரியவரை யோசிச்சு பாருங்க. எனவே வாக்காளர் பெருமக்களே, மயிலாப்பூர் தொகுதியிலே வாக்காளர் பெருமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் ஆன்மீக நகரத்திலே இருக்கீங்க, நீங்க நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. 161 இந்து கோயிலை உடைச்சிருக்கான் ஸ்டாலின் புல்டோசரை வச்சு. ஏண்டா நீ கேட்டா அது புறம்போக்கில இருக்குங்கிறான். மயிலாப்பூர் கோயிலும் புறம்போக்கில தான் இருக்கு, உடைப்பியடா? நான் கேட்கிறேன், ஏன் ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ புறம்போக்கில இல்லையா? அதெல்லாம் உடைக்கப்படாதா? இல்லையா? இருக்கு, வழக்கு இருக்கு, பட்டியல் கொடுத்திருக்காங்க, எதையுமே எடுக்கல. இந்து கோயிலை மட்டும் இடிக்கிறான். அப்படி இந்து கோயிலை மட்டும் இடிக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா, அல்லது இது தெய்வ குற்றமாயிடும், நல்லவங்களுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஆள் இல்ல, மோடியோட கை கொடுக்கிறான்னா, மோடி யாரு? உலகத்துக்கே ஒரு உத்தமன், 1 நம்பர் உத்தமன் நரேந்திர மோடி தான். ஜெர்மனி அதிபர் இல்ல, ஜப்பான் அதிபர் இல்ல, சீன அதிபர் இல்ல, அமெரிக்க அதிபர் இல்ல, இந்திய அதிபர் தான். நரேந்திர மோடி தான் நம்பர் 1 யோகியன். அந்த நம்பர் 1 உத்தமர் நரேந்திர மோடியோடைய கை கொடுக்கிறவரு எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு விஷயம், ஸ்டாலின் வர்றல கூட யாரு வர்றா? ஸ்டாலினுக்கு மனைவி வர்றாங்களா? ஸ்டாலினுக்கு மகன் வரானா? மருமகா? மருமகை குடும்பத்தோட அண்டாவோட குண்டாவோட வர்றாங்கல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி வர்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு பொண்டாடி பேரு தெரியுமா உங்களுக்கு? மகன் வர்றானா எடப்பாடிக்கு? மருமக வர்றானா? இல்ல, நரேந்திர மோடி மாதிரி சிங்கிளா வர்றாரு. நரேந்திர மோடி மாதிரி நேர்மையானவர் எடப்பாடி பழனிசாமி. எனவே வாக்காளர் பெருமக்களே, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம். நம்முடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நமது எம்எல்ஏ ஆக்குவோம். தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். வணக்கம்.